வெப்சைட்ல அப்பாயின்மெண்ட் புக்கிங் வர ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஆனா புக்கிங் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்றது? யார் புக்கிங் பண்ணியிருக்காங்க? எந்த அப்பாயின்மெண்ட் வந்து அப்கமிங்ல இருக்கு? இல்ல கேன்சல் ஆன அப்பாயின்மெண்ட்டை எப்படி பார்க்கறது? ஸோ இந்த வீடியோவில் ஓடோ அப்பாயின்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறாங்க, எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும், அதை வந்து கஸ்டமர் சைட்லேருந்து எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸோ நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து லிஸ்டிங்ஸில் இருக்கும். நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு ஓடோ டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போனோம்னா வந்து ஏதாவது அப்பாயின்மெண்ட் அப்கமிங்கில் இருந்துச்சுன்னா அந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்குள்ள மல்டிபிள் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அதாவது மல்டிபிள் டெமோ டைமிங் வந்து இங்கே உங்களுக்கு இருக்கலாம். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஓடோ டெமோ மாதிரி டேலி டெமோ இல்லை வேறு ஏதாவது இஆர்பி டெமோ அந்த மாதிரி வந்து மல்டிபிள் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து இங்கே வந்து எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், அதை எப்படி ரீஷெடியூல் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதில் டவுட்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் இந்த வீடியோலையும் நான் வந்து அதாவது உங்களுக்கு க்ரியேட் பண்ணியும் காட்டுறேன். ஸோ நான் வந்து ஒரு யூஸராக வந்து ஜஸ்ட்டு வெப்சைட்டோடது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கிளிக் பண்ணால் இங்கே எனக்கு டைமிங் வந்து 2 PM 3 PM 4 PM அந்த மாதிரி டைமிங் வந்து அவைலபிள் காட்டுது. ஸோ நான் இதில் வந்து 2 PM அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ இதை நான் ஆல்ரெடி வந்து இதில் புக் பண்ணியிருந்தனால சேம் நேம் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நியூவாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது லோட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு யூஸராக இல்லாமல் இப்போ நான் என்னோட ஓடோ லாகின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுறேன். இதில் ஓடோ டெமோ அப்படின்றதுல போயிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 PMக்கு இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ 11 ஜூன் 2 PM to 3 PMக்கு வந்து ஒரு புக்குடு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து மெயினுக்கா அவங்களோட இமெயில் அட்ரஸ் தென் ஃபோன் நம்பர் வந்து இங்கே உங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது குவரிஸ்னால் வந்து உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அந்த டெமோ கொடுக்கறதுல அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த கஸ்டமர் வந்து நமக்கு கால் பண்ணி எங்களுக்கு 2 PM வந்து நான் இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து 3 PMக்கு அதை மாற்றி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரீஷெட்யூல் பண்ணி தர சொல்லி அந்த மீட்டிங் கேட்குறாங்க. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க டைமிங் வந்து 3 to 4 அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இதில் போயிட்டு 3 அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு 3 AM எடுத்துகிறது. நான் அதில் வந்து 3 PM செலக்ட் பண்ணணும். ஸோ 3 PM செலக்ட் பண்ணிடுறேன். இங்கே வந்து 3 PM to 4 PM. ஸோ நான் 4 PM அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 PM to 4 PM அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் ஏதாவது நோட்ஸ் கொடுத்துக்கலாம். கஸ்டமர் சேஞ்ச் தி டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எனக்கு தெரிகிற மாதிரி ஒரு நோட்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் மட்டும் இதை யூஸ் பண்ணால் பரவாயில்ல. இப்போ நான் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறவங்க அதாவது அந்த டெமோ எடுக்கிறவங்க வேற ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த நோட்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இதில் சேவ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து இப்போது இது ஓடோ டெமோ மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது ஓடோ ட்ரைனிங் மீட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து இது ஆல் டே வீக் அதாவது ஒரு 10 டேஸ்க்கு நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கணும்னா இது ஆல் டே அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கொடுக்கல, நான் இதை ஜஸ்ட் ஃபார் டெமோன்றனால இதை ஜஸ்ட் நான் சேவ் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டா என்ன ஆகுதுன்னா இது வந்து 3 to 4 PMக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதாவது ஒரு மீட்டிங்கை வந்து நீங்கள் ரீஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, அடுத்த சினாரியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த அப்பாயின்மெண்ட் வேண்டாம், அதாவது இந்த டெமோ வந்து இன்றைக்கி என்னால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் இன்னொரு நாள் வந்து நானே புக் பண்ணிக்கிறேன், ஸோ நீங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த வந்து கேன்சல் அப்படின்னு மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் வந்து இந்த டெமோவே கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட் இருக்கும், அது கீழே புக்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். இதில் போயிட்டு நான் கேன்சல்டு அப்படின்ற மாதிரி நான் மாற்றிடுறேன் இந்த ஸ்டேட்டஸை. ஸோ கொடுத்துட்டு இதை சேவ் அண்ட் க்ளோஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதை கேன்சல் அப்படின்னு கொடுத்தோன்னே இது வந்து இங்கேருந்து போயிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சல் ஆன அப்பாயின்மெண்ட் மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா இங்கே நான் கேன்சல்டு அப்படின்றத நான் டிக் பண்ணேன்னா இங்கே உங்களுக்கு கேன்சல் ஆன அப்பாயின்மெண்ட் மட்டும் இங்கே உங்களுக்கு வரும். ஸோ இதுலேயே வந்து புக்குடு அப்படின்றத கொடுத்தேன்னா புக்குடில் இருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் வரும். நான் இப்போ எதுவும் புக்குடில் இல்லை, அதனால இங்கே உங்களுக்கு எதுவும் வரல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து டேட் வைஸும் வந்து இப்போ நான் இதில் ஒரே ஒரு டேட் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து இதுலேயே இன்னைக்கு டேட்டில், நாளைக்கு டேட்டில், இல்லை ப்ரீவியஸ் டேட்லலாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ நான் இன்றைக்கி இருக்கேன், நாளைக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் வந்து இங்கே உங்களுக்கு வந்து டேட் ஆப்ஷன் இருக்குது, அதில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இயரு, டே, மந்த்து, டே அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து 2026 இயர் மட்டும்தான் இருக்கும். இதில் 2026 மந்த் வைஸில் உங்களுக்கு டைமிங் வைஸில் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஃபில்டர் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எப்படி வியூ பண்ணி பார்க்கறது, தென் வந்து இதை எப்படி ரீஷெடியூல் பண்ணணும், தென் எப்படி இதை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்பாயின்மெண்ட் புக்கிங் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து வெப்சைட்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.